ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போ புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி நல்ல எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ இதிலே கடுகு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள் இப்போ இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துருக்கேன். புளியோதரைனாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் அதில் விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. அது கோயிலுக்கெல்லாம் போனோம்னா பிரசாதமாக நம்ம அதை எதிர்பார்ப்போம். அதை எளிமையான முறையில் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், முழு பூண்டு 1 நசுக்கியிருக்கேன். இதை அப்படியே மொத்தமாக சேர்த்துருக்கேன். இந்த இதுவெல்லாம் நல்லா செவந்து வர சொல்ல தான் நம்ம புளி கரைச்சலை சேர்க்கணும். இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்தது புளி சாத்துக்குடி சைஸில் நம்ம புளி எடுத்தோம்னா தண்ணியாக கரைக்கூடாது, கொஞ்சம் திட்டமான இதுவில் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போது கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம இதில் வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையே மேலே தோல் நிறுத்திட்டு நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இப்போது நான் சொன்ன சைஸில் புளி கரைச்சி இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இந்த புளி குழம்பு நம்ம தேவைப்பட சொல்ல சாப்பாட்டில் போட்டு அப்பப்போ கலரிக்கலாம். இது 1 வாரம் 10 நாள் கூட கிடையவே கிடையாது. நம்ம பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான சால்ட், அவ்வளோதான். இதை நம்ம கலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போது இது நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர சொல்ல தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் அந்த புளி சாதம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. புளி குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். இந்த புளி குழம்பு நம்ம வைக்க சொல்லியே அவ்வளோ ஒரு வாசனை. இப்போ திட்டமான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சாதம் சூடாக வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த புளிக்குழம்பு ஊற்றி இப்போ கிளற போகிறோம் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டோட நமக்கு இந்த புளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ நம்பர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க